ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, பனிக்கூடத்தோட நீரோட அளவு எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருந்தால் ரொம்ப அதிகமாக இருக்குது, எந்த அளவு இருந்ததுன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இதெல்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்க, பனிக்கூட நீர் ரொம்ப அதிகமாக இருந்தால் குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பனிக்கூட நீரோட அளவு ரொம்ப குறைவாக இருந்தால் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதுவும் 10 நாளில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக பனிக்கூடத்தோட நீரோட அளவு நம்ம பார்த்தோன்னா 8 சென்டிமீட்டர்லேருந்து 18 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். இந்த 8 சென்டிமீட்டரே பார்டர் தான். 20, 21 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் வரைக்குமே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 21, 22 ஆகும் பொழுது உங்களுக்கு பனிக்கூடத்தோட நீர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹெவியான பொருளையோ, ரொம்ப அதிகமான வீட்டு வேலைகளோ, ரொம்ப அதிகமான மாடிப்படி ஏறி இறங்குறதோ தவிர்த்து கொள்ளணும். மேக்ஸிமம் பெட் ரெஸ்ட் தான் எடுக்க சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்க எப்படி ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம பார்த்தோன்னா, டெய்லி முருங்கைத்தலை கஷாயம் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் வந்து நான் என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் எனக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நான் டெய்லியுமே வெறும் வயித்துல பீட்ரூட் வந்து டெய்லியுமே அரைச்சி ஒரு லெமன் வந்து மேலே புழிஞ்சு எடுத்துப்பேன். இது வந்து நான் நாட்டு சர்க்கரையோ சுகரோ எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன், அப்படியே நான் குடிச்சிருவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா முருங்கைத்தலை கஷாயமும், ஒரு கை முருங்கைத்தலை எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு, இதில் வந்து கொஞ்சம் மிளகு, சின்ன வெங்காயம், இது கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை கூட நான் வெறும் வயித்துல நான் வந்து ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்தேன்னா ஒரு நாள் முருங்கைத்தலை கஷாயம், ஒரு நாள் பீட்ரூட் கஷாயம், இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து எனக்கு ஈஸியாகவே வித்தின் 14 டேஸ்லேயே எனக்கு 12 சென்டிமீட்டராக ஈஸியாகவே இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. இது மட்டும் தான் சாப்பிட்டேன்னா டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுத்துப்பேன், டெய்லி ஒரு ஆரஞ்சு எடுத்துப்பேன், டெய்லி ஒரு கொய்யாப்பழம் எடுத்துப்பேன், சின்னதாக ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துப்பேன், ஒரு கேரட் வந்து மேலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே தோல் சீவிட்டு ஒரு கேரட் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதை தவிர வேறு பழங்கள் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ் வாட்டர் மெலான் இருந்ததுன்னா வாட்டர் மெலானும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஜூஸாக எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே கடித்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஈஸியாகவே குழந்தையோட வெயிட் வந்து ஈஸியாகவே இன்க்ரீஸ் ஆகும். இதை தவிர உங்களுக்கு நார்மலாக உங்கள் வீட்டில் டெய்லி கிடைக்கிற கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். காலையில் 1/2 லிட்டர், காலையில் 250 ml, ஈவினிங் 250 ml, ஒரு நாளைக்கு 500 ml மில்க் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வேக வச்ச முட்டை அதிகமாக எடுத்துக்கோங்க. டெய்லி ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டால் கூட போதுமானது, ஏன்னா அதில் அதிகமான ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை தவிர உங்களுக்கு நார்ச்சத்து இருக்கிற காய்கறிகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரெக்னன்சி டைமில் மோஷன் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக வரும். அதை வந்து தவிர்த்து கொள்றதுக்கு இந்த நார்ச்சத்து இருக்கிற காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க. காய்கறி வந்து சமைக்கிற சாப்பாடில் எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக காய்கறி வந்து எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஏஎஃப்எம் அல்லது ஏஎஃப்ஐன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பனிக்கூடத்தோட நீரோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா 8க்கு 8 வந்துட்டாலே உங்களுக்கு கம்மியாயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு டாக்டரே சொல்லுவாங்க, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உங்களுடைய டாக்டரே வந்து சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா பார்லி கஞ்சி வந்து எடுத்துக்கொள்ளலாம். பார்லி கஞ்சி வந்து நீங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா பார்லி கஞ்சி எடுத்துக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற நீர்ச்சத்தோட அளவு ஈஸியாக கம்மியாயிடும். இந்த கால் வீக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கால் வீக்கம் அதிகமாக இருந்தால் கூட கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை தவிர நீங்கள் அன்றாட டெய்லி வாக்கிங் போங்க. ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் வந்து தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க. எந்த அளவு தண்ணீர் குடிக்கணுமோ அந்த அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியாகவே உங்களுக்கு அந்த பனிக்கூடத்தோட நீர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.